ஸோ காய்ஸ் இன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்க்கலாம். ஸோ நேற்றே நடந்ததா மண்டே நடந்த ப்ரோக்ராம்கிட்ட நைட்டில் நடந்த விஷயத்துலேருந்து சம்பவத்துலேருந்து இன்றைக்கு வந்து நடக்கிற மாதிரி தான் கண்டினியூ ஆகுது. மண்டே நைட் வந்து நடந்திருக்குண்டா சாப்பாடு வைக்கிற ஒரு பவுல் வந்து உடைஞ்சிருக்கு. ஸோ அந்த பவுல் யார் உடைச்சன்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க பிக் பாஸ் ஷோ யாருமே அதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாத இடத்துல தான் உடைச்சேன்னு சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணாத இடத்துல துஷார் எல்லாருக்குமே பார்வதி மேலே தான் ஒரு டவுட் இருந்துச்சு. அவங்க தான் அவங்க அந்த இதில் வந்து இருந்தவங்க, அதனால தான் அவங்க உடைச்சிருப்பாங்கன்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோ வந்து அடுத்தடுத்து கண்டினியூவாக வந்து நடந்துட்டா க்ளீனிங் டீம் வந்து கிச்சன் டீம் வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும். கிச்சனை க்ளீன் பண்ணிக்க பார்வதி அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்க வந்து வந்த இடத்துல ஏற்கனவே நடந்த அந்த பவுல் உடைஞ்சதை வச்சு பார்வதி தான் காரணம், இவங்களாக தான் உடைஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேயில் போய்க்க அவங்க வந்துட்டு நின்றா நாங்கள் வந்து ஒர்க் பண்ண மாட்டோம் என்ற மாதிரி கதை போய்க்க பார்வதி ஆப்வியஸ்லி அவங்க எது சொன்னாலும் அதுக்கு ஒப்போசிட்டாக பண்ணுறோன்ற முடிவில் இருக்கிறபடியாக அவங்க வந்துட்டு அந்த இடத்துல ஏறி இருந்துட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு துஷார் சொல்லி கேட்டோ சொல்லியும் கேட்காம அவங்க வந்துட்டு விடாப்படியாக இருந்தால பயங்கரமாக திட்டு விழுந்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னோட வீடியோவில் தான் சொன்னேன், கனி வந்துட்டு பயங்கரமாக மோசமாக திட்டினாங்கன்னு பார்வதியை. ஸோ அதெல்லாம் நடந்ததால் கோவத்தில் பார்வதி போயிட்டு இருந்துட்டாங்க. அதே மாதிரி கிச்சன் டீம் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா தாங்க சமைக்க மாட்டோம், பார்வதி வந்து தங்களோட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் தாங்க சமைப்போம்னு சொல்லி அவங்களும் சமைக்கல. ஸோ ரொம்ப நேரமாக நடந்த பிரச்சனை 11:45 வந்துட்டு தான் முடிஞ்ச நைட்டு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் தான் த மாஸ்க். ஏற்கனவே வந்துட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற மாதிரியான பொம்மை அந்த கேம் மாதிரி இப்போ அந்த கேமை மாற்றி நேமை மாற்றிங்கன்னா த மாஸ்க்குண்டு அது வந்து ஸ்லோட்டில் வந்துட்டு 18 பேர் இருக்குண்டா 17 பேர் இருக்கான ஸ்லோட்டாக கொடுப்பாங்க. ஒரு ஸ்லோட்டை க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்லோட்டில் வந்துட்டு சூப்பர் டெலக்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பவராக தங்களோட இது படத்தையே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க தங்களோட படத்தை எடுத்து வைக்கலாம், விரும்பினா இன்னொரு தங்களோட படத்தையும் எடுத்து வைக்கலாம். ஆனால் நம்ம பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க வந்துட்டா அவங்களோட ஃபோட்டோ வந்து எடுத்து வைக்கிறாது, அடுத்தவங்களை மட்டுமே ஜெயிக்க வைக்க வேண்டிய சுச்சுவேஷன், அதாவது அடுத்தவங்களோட ஃபோட்டோ எடுத்து வைக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேமிൻ്റെ முதலாவது இது வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா கேமில் ரூல்ஸே தெரியாமல் ஒவ்வொரு ஒரு அடுத்த மாஸ்க்கை இன்னொரு இடத்த பாஸ் பண்ணி 18 ஸ்லோட்டில் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி ட்ரை பண்ணவன். ஸோ அது வந்துட்டு அப்பவும் பார்வதியை டார்கெட் பண்ணி எல்லாம் வந்துட்டு செஞ்சாங்க. சபரி கனி எல்லாமே வந்து அவங்க பிளான்லேயே பார்வதியை தான் வந்து டார்கெட் பண்ணணும்னு முடிவில் இருந்தபடியாக அதுக்கேற்ற மாதிரி பார்வதியை டார்கெட் பண்ணி செஞ்சாங்க. அந்த இது வந்துட்டு பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு அந்த ரூல்ஸை விளங்கப்படுத்தி இந்த மாதிரி ஒருத்தர் எடுத்தவர் தான் அதுக்கு வந்து வைக்கணும், வேறு யாருமே வைக்க இல்லாத மாற்றிக்கிட்டு வைக்க இல்லாத விஷயத்தை அவங்க சொன்னபடியாக திரும்ப வந்துட்டு கேமை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணேன். திரும்பவும் வந்து சபரி வந்துட்டு பார்வதியிலேயே வைக்க முடியாமல் அடிபட்ட இடத்துல கெமியை வந்துட்டு ஒரு பைட்டாக யூஸ் பண்ணி கெமியின் படத்தை வைக்காமல் பார்வதியின் படத்தை வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிட்டு. ஸோ அதால் முதலாவது ரவுண்டில் வந்துட்டு கெமி வந்துட்டு அவுட் ஆகிடுறாங்க. கெமி அவுட் ஆனாலும் பார்வதி மட்டும் ஜெயிக்கக்கூடாது முடிவில் அவங்களும் இருக்கிறபடியாக செகண்ட் டைம் சபரி என்ன பண்ணுறாருன்னா திரும்ப போய் பார்வதியின் படத்தையை தேடி எடுத்து திரும்ப எடுத்துக்கொண்டே வச்சு பார்வதியை வந்துட்டு திரும்ப அவுட் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல பார்வதி வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னால் துஷார் தான் வேணுமெண்டே எனக்கு கட்டக்கூடிய இடம் வைக்காமல் சபரி கட்டக்கூடிய இடம் மாதிரியும் சூப்பர் டெலக்ஸில் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி சூப்பர் டெலக்ஸில் இருக்கிறவங்கள மேலே வந்துட்டு எடுக்கக்கூடிய இடத்துல, அதாவது முதல் 2 இடத்துலையும் லைன்லையும் வைக்கிறான்னு சொல்லி பார்வதி வந்து ஒரு பாயிண்டான விஷயம் சொல்கிறாங்க. பட் சில விஷயங்கள் பார்வதியில் பயங்கர நெகட்டிவாக இருக்கிறபடியா அவங்க சொல்கிற பாசிட்டிவான ரீசன் எல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் கிடக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், இது வந்து சூப்பர் டெலக்ஸை வேணுமெண்டே அவங்க வந்துட்டு தோக்கடிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியான்றதை. தென் இந்த 2 பேரோட கேமுக்கு அப்புறம் கேம் அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கு. இந்த கேமில் வந்துட்டு எஃப்சியை வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார், பார்வதி வந்துட்டு தனக்கு பிடிக்கக்கூடிய இடத்துல பிடிச்சிட்டாங்க என்ற ஒரு விஷயத்த சொன்னார். இது வந்துட்டு நானும் படியாக கவனிக்கலாம், எல்லாருமே அடிபட்டு பிடிபட்டு தெரிஞ்சவனுடைய நிலைமுறையாக பார்க்க முடியாமல் போயிட்டுது. பட் இது வந்துட்டு நடந்ததா இல்லையான்றது கவனிச்சு சொல்லுங்கள். இந்த விஷயங்களுக்கெல்லாம் குறும்படம் போட்டு காட்டணுமா வேண்டாமா, குறும்படம் வேணுமான்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.